வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் தர்ஷனா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். 100 விழுக்காடு எத்தனாலில் இயங்கும் காரை ஜூன் மாதம் அறிமுகம் செய்கிறது மாருதி சுசுகி நிறுவனம். உலக சுற்றுச்சூழல் நாளில் அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தில்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சு. இரு நாடுகளிடையான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேசியதாக தகவல். தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகள் நீடிக்கும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வில் நியாயமான முடிவெடுக்கப்படும் என பேரவைத் தலைவர் அறிவிப்பு. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வென்ற தமிழக வீரர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சருடன் சந்திப்பு. ஒலிம்பிக் போட்டியில் வெல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய தேசிய சாதனை. 10 நொடிகளில் இலக்கை கடந்து தங்கப்பதக்கம் வென்றார் பஞ்சாபின் குரீந்தர் வீர் சிங். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் மாபெரும் கார் உற்பத்தி நிறுவனமான மாருதி சுசுகி 100 விழுக்காடு எத்தனாலில் இயங்கும் காரை ஜூன் 5ஆம் நாளில் அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாருதி சுசுகி நிறுவனம் இந்தியாவின் மாபெரும் கார் உற்பத்தி நிறுவனமாக உள்ளது. இந்த நிறுவனம் எத்தனால் எனப்படும் எரிசாராயத்தை எரிபொருளாக கொண்டு இயங்கும் காரை தயாரித்துள்ளதாகவும் இதற்கான சோதனையும் தரச்சான்றளித்தலும் முடிந்துவிட்டதாகவும் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்த காரை ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் கூறினார். பெட்ரோல் டீசல் வாகனங்களை விட எத்தனாலை எரிபொருளாக கொண்டு இயங்கும் வாகனங்களை தயாரிக்க கூடுதலாக 40,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை ஆகும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ டெல்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இரு நாடுகளிடையான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் பேசியுள்ளனர். அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ளார். டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை அவர் சந்தித்து பேசினார். இரு நாட்டு பிரதிநிதிகளும் இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியுள்ளனர். அப்போது பேசிய மார்கோ ரூபியோ அமெரிக்காவும் இந்தியாவும் வெறும் கூட்டாளிகள் மட்டுமில்லை என்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செயல்தந்திர கூட்டாளிகள் என்றும் தெரிவித்தார். இந்த நாடுகளின் உறவை ஒரு மண்டலத்துக்குள் சுருக்கிவிட முடியாது என்றும் இது உலகின் பல்வேறு மண்டலங்களிலும் புவியின் மேற்கு அரைக்கோளத்தில் இதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். உலகின் இருவரும் ஜனநாயக நாடுகளும் இணைத்து செயல்பட ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகள் நீடிக்கும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் தினத்தந்தி நாளிதழ் நிறுவனருமான சிபா ஆதித்தனாரின் நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவர் சிலைக்கு அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டப்பேரவை தலைவர் JCD பிரபாகரன், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய சட்டப்பேரவை தலைவர் JCD பிரபாகரன், அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு தொடர்பான கேள்விக்கு தான் எப்படி நியாயமாக நடந்து கொண்டேன் என்பதை தனது முடிவை அறிவிக்கும் போது நாடு தெரிந்து கொள்ளும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளாரே என்று கேட்டதற்கு அவர் பதிலளித்தார். அப்போது இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகள் நீடிக்கும் என்று கூறினார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் வெல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து பேசினர். இந்நிலையில் அமைச்சர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், உலகக்கோப்பை வென்ற தமிழ்நாட்டின் ஸ்குவாஷ் வீரர்கள் 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வெல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். இதுவரை ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் ஹாக்கி உள்ளிட்ட குழு போட்டிகளில் மட்டுமே பதக்கங்கள் பெற்றுள்ளதாகவும் தனிநபர் போட்டிகளில் பதக்கங்களை பெற்றதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இனி வருங்காலங்களில் இந்நிலையை மாற்றி ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்று
தனிநபர் பிரிவுகளிலும் பதக்கங்கள் வெல்லும் வகையில் தொலைநோக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பெடரேஷன் கோப்பை தடகள போட்டியில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் குரீந்தர் வீர் சிங் 10 நொடிகளில் இலக்கை கடந்து தங்கப்பதக்கம் வென்றதுடன் புதிய தேசிய சாதனையையும் படைத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பெடரேஷன் கோப்பை தடகள போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பஞ்சாபை சேர்ந்த உழவரின் மகனான 25 வீரர் குரீந்தர் வீர் சிங் 10 நொடிகள் 0.9 மைக்ரோ நொடிகள் நேரத்தில் பந்தய தொலைவை கடந்து தங்கப்பதக்கம் வென்றார். அது மட்டுமல்லாமல் புதிய தேசிய சாதனையையும் படைத்துள்ளார். இந்த சாதனை குறித்து பேட்டியளித்த குரீந்தர் வீர் சிங் தன் தந்தை தாய் இருவரும் தன்னை ஊக்கப்படுத்தியதாகவும் தான் பதக்கம் வென்ற இந்த பெருமைதான் பயிற்சியாளரையே சாரும் என்று தெரிவித்தார். டாஸ்மாகில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேல் ₹1 வசூலித்தால் கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவையில் சிறுமி உயிர் மாய்க்கப்பட்டது மனிதாபிமானம் இல்லாதவர்கள் செய்யும் செயல் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். டாஸ்மாக் துறையில் ஊழல் அதிகமாக உள்ளது என்று கூறினார். பாட்டில்களுக்கு ₹10 வாங்குவது தவறு என்றும் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேல் ₹1 கூட வசூலிக்க கூடாது என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மீறி வசூலித்தால் கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். மாதவரம் தொகுதியில் மின்தடை பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் வகையில் அதற்கு சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரபு தெரிவித்துள்ளார். சென்னை புழல் பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாதவரம் தொகுதியில் மின்தடை ஏற்படுவது படிப்படியாக குறையும் வகையில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்று கூறினார். பொதுமக்கள் சிரமம் குறையும் வரை தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். புழல் மின்வாரிய அலுவலகத்தில் இரவு நேரங்களில் போதிய பணியாளர்கள் இல்லாத நிலை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து தேவையான வசதிகள் உடனடியாக ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பொதுமக்களின் புகார்களை உடனடியாக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொண்டு செல்லும் வகையில் தாவேகா சார்பில் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மாணவர்களின் கல்வியறிவு சமூகத்திற்கு நல்ல பயனுள்ள பங்களிப்பை வழங்கும் என்று CIEL நிறுவனத்தின் தலைமை டிஜிட்டல் அதிகாரி நெல்சன் குழந்தைராஜ் அறிவுறுத்தியுள்ளார். கோவை குறும்பபாளையம் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியின் 13வது பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. தனியார் கல்வி குழுமங்களின் பொறியாளர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக CIEL நிறுவனத்தின் தலைமை டிஜிட்டல் அதிகாரி நெல்சன் குழந்தைராஜ் கலந்து கொண்டு பொறியியல் பட்டம் முடித்த மாணவர்களுக்கு பட்டம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முன்னதாக விழாவில் பேசிய அவர் மாணவர்கள் தங்கள் பெரும் கல்வி அறிவோடு நல்ல பண்புகள் மற்றும் குணங்களை வளர்த்தி கொள்ள வேண்டும். மேலும் கல்வி அறிவை சமூகத்திற்கு நல்ல பயனுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மத்திய அரசு தேர்தல் முடிந்தவுடனே மீண்டும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த தொடங்கியிருப்பது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகமாகும் என்று பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார். பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில தலைவர் முகமது ரஃபி பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் மத்திய அரசு தேர்தல் நடக்கும் வரை பொதுமக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தாமல் நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் தற்போது தேர்தல் முடிந்தவுடனே மீண்டும் விலையேற்றத்தை தொடங்கியிருப்பது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகமாகும் என்று தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வு என்பது வெறும் வாகன ஓட்டிகளை மட்டும் பாதிப்பதல்ல. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். எனவே ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுத்து நிறுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் தோளப்பன் பண்ணையில் நெல் முளைத்து வீணாவதால் பேரிழப்பு ஏற்படுவதை தடுக்க உழவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி பாசன பகுதிகளில் நெல் அறுவடை முடியும் தருவாயில் உள்ளது. இந்த ஆண்டில் நெல் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. கொள்முதல் நிலையங்களில் பல்வேறு குளறுபடிகளால் உழவர்கள் இன்னலுக்குள்ளாகி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம், ஏரல் வட்டங்களில் உழவர்களிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படாமல் திறந்த வெளியிலும் சாலை ஓரங்களிலும் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. பெருங்குளத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி மழையில் நனைந்து முளைத்து போன நெல் மூட்டைகளை
சாலையில் தூக்கி போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ஏரல் வட்டத்துக்குட்பட்ட தென்திருப்பேரையிலும் நெல்லை மழையில் இருந்து காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி உழவர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் திருவைகுண்டம் வட்டம் தோளப்பன் பண்ணையில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக உழவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். முறையாக லாரிகளை அனுப்பாததாலும் போதிய சாக்குகள் இல்லாததாலும் நெல் கொள்முதல் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். திருவனந்தபுரம் அருகே உள்ள ரப்பர் தோட்டத்தில் சுற்றித் திரிந்த 13 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மங்களபுரத்தில் உள்ள ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதர்களுக்கு இடையே வித்தியாசமான சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது மலைப்பாம்பு ஒன்று வளைந்து நெளிந்து கிடப்பதை கண்ட தொழிலாளர்கள் இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் 13 அடி நீளமும் 50 கிலோ எடையும் கொண்ட மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். கோவையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து தஞ்சாவூர் அருகே உள்ள ஜோதி அறக்கட்டளை சார்பில் மௌன அஞ்சலி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ஜோதி அறக்கட்டளை சார்பில் மௌன அஞ்சலி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சேகர் குடியிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவத்திகளை ஏந்தியவாறு தங்களின் இரங்கலையும் எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். இந்நிகழ்வில் ஜோதி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பேசிய போது கோவையில் நடந்துள்ள கொடூர செயல் ஒட்டுமொத்த மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று தெரிவித்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு காலதாமதமின்றி சட்டத்தின் முன் மிக கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். விழுப்புரம் அருகே உறவினரின் துக்க நிகழ்வுக்கு சென்று வீடு திரும்பிய பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் 4 சவரன் தாலி சரடை பறித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகர் பகுதியில் உள்ள வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பை சேர்ந்தவர் லைலா. இவர் விழுப்புரம் அருகேயுள்ள சாலமேடு பகுதியில் உள்ள உறவினரின் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் லைலாவின் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தாலி சரடினை அறுத்துச் சென்றுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் சாலையிலும் நடந்து சென்ற பெண்ணிடம் தாலியை திருடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சகோதரனின் திருமண பணத்தேவைக்காக நடந்து சென்ற பெண்ணிடம் தங்க தாலியை அறுத்துச் சென்ற பட்டதாரி இளைஞரை விழுப்புரம் நகர காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் மஞ்சுளா. இவர் கடந்த 18ஆம் தேதி ரயில்வே காலனி பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மஞ்சுளாவின் கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் தங்கத்தாலியை பறித்துச் சென்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வழிப்பறி செய்யப்பட்ட இடத்தில் இருந்த செல்போன் எண்களை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கடலூரைச் சேர்ந்த பிரதாப் என்ற இளைஞர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதன் பின்னர் காவல்துறையினர் அவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பட்டதாரி இளைஞரான பிரதாப் தனது சகோதரரின் திருமணம் அடுத்த வாரம் நடைபெற உள்ள நிலையில் பணத்தேவைக்காக நகை திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து இளைஞரிடமிருந்து தங்கத்தாலி, செல்போன், இருசக்கர வாகனம் மற்றும் அடமானம் வைக்கப்பட்ட வங்கி பதிவு ரசீது ஆகியவைகளை பறிமுதல் செய்த நகர காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பழனியில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த ராஜகோபால் என்பவர் புகார் அளிக்க வந்த பெண்ணிற்கு அலைபேசியில் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய புகாரின் பேரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல் நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த ராஜகோபாலிடம் சில நாட்களுக்கு முன் பெண் ஒருவர் தனது தனிப்பட்ட பிரச்சனை குறித்து புகார் அளிப்பதற்காக காவல் நிலையம் வந்தார். அப்போது அந்த பெண்ணின் அலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்ட ராஜகோபால் புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலைபேசி வழியாக அந்த பெண்ணிற்கு தொடர்ந்து ஆபாசமான முறையில் குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்துள்ளார். இதுகுறித்து அந்த பெண் உயரதிகாரிகளுக்கு புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சார்பு ஆய்வாளர் ராஜகோபாலை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து திண்டுக்கல் டிஐஜி சசிமோகன் உத்தரவிட்டார். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்ற நபர் பிளாட்பாரத்தில் சிக்கிக் கொண்ட சம்பவம் ரயில் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த வெங்கடேசன் சிவகாசியில் சொந்தமாக ஆப்செட் பிரிண்டர் வைத்து உள்ளார்.
இந்நிலையில் வெங்கடேசன் மற்றும் அவரது உதவியாளர் சிவகாசியை சேர்ந்த கார்த்திகேயன் உட்பட 3 பேர் சாத்தூரில் இருந்து திருவனந்தபுரம் செல்ல குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்றுள்ளனர். அப்போது படியில் இருந்து ரயில்வே பிளாட்பாரத்தில் தவறு விழுந்த கார்த்திகேயன் பிளாட்பாரம் மற்றும் ரயிலுக்கு இடையில் சிக்கிக் கொண்டனர். இந்நிலையில் சக பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்து உடனடியாக ரயிலை நிறுத்தியுள்ளனர். இதனையடுத்து சாத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் அவரை பத்திரமாக மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனால் சாத்தூர் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து உயிர் மாய்க்கப்பட்ட சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரைச் சேர்ந்த ரகுபதி குடும்பத்துடன் கோவை சூலூரில் வசித்து வந்தார். இவரின் 10 வயது மகள் வீட்டின் அருகில் உள்ள கடைக்கு சென்றார். நீண்ட நேரமாகியும் சிறுமி வீட்டுக்கு வராததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து சூலூர் அருகே கண்ணம்பாளையம் குளத்தில் கரையோர முட்புதரில் ஒரு சிறுமியின் உடல் கிடப்பதாக சூலூர் காவல்துறையினருக்கு ஒரு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக விரைந்து சென்று அந்த சிறுமியின் உடலை மீட்டனர். விசாரணையில் அந்த சிறுமிதான் காணாமல் போனவர் என்பதும் அவரை 2 பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து உயிர் மாய்த்து உடலை முட்புதரில் வீசிச் சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த சிறுமியின் உடலை உடற்கூறாய்வுக்காக சிங்காநல்லூரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் உடலை கூராய்வு செய்து சிறுமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் உக்கம்பருத்தி காடு கிராமத்தில் அடக்கம் செய்ய ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர். அங்கு சிறுமியின் சடலத்திற்கு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் சிறுமியின் உடலை அருகில் உள்ள மயானத்திற்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். புழல் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி பூஜை செய்யும் போது கற்பூரத்தில் இருந்து தீப்பிடித்ததில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காவங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி செண்பகவள்ளி. இவரது மகன் துபாயிலும் மகள் திருவள்ளூரிலும் வசித்து வரும் நிலையில் மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். வெளிநாட்டில் இருந்த மகன் அவ்வப்போது வீடியோ கால் மற்றும் கேமரா காட்சிகள் மூலம் தாயின் நலனை கவனித்து வந்துள்ளார். இதையடுத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் வீடு முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மகன் உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் விரைந்து செண்பகவள்ளி வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பூஜைக்காக ஏற்றப்பட்ட கற்பூரத்திலிருந்து ஆடைகளில் தீப்பற்றி உடல் கருகிய நிலையில் மூதாட்டி கீழே விழுந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதன் பின்னர் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் செண்பகவள்ளியை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புழல் காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீ விபத்தில் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் பொன் நாகமணி. தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர் பணியை முடித்துவிட்டு இரவு இனாம்மணியாச்சி மேம்பாலம் வழியாக கூடுதல் பேருந்து நிலையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென நிலை தடுமாறி வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார். இந்த விபத்தில் பொன் நாகமணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோவில்பட்டி மேற்கு காவல்துறையினர் உடனடியாக உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூவிருந்தவள்ளியில் பிரபல மருத்துவமனையில் கையில் அறுவை சிகிச்சை செய்த நபர் திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சிக்கராயபுரத்தை சேர்ந்தவர்கள் ராஜேஸ்வரன் சரளா தம்பதியர். இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளது. இதில் ராஜேஸ்வரனுக்கு வலது கையில் கால்சியம் டெபாசிட் பாதிக்கப்பட்ட நிலையில் பூவிருந்தவள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது சிகிச்சையின் நடுவில் ராஜேஸ்வரனின் உறவினர்களை அழைத்து ராஜேஸ்வரனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு இதய கோளாறு ஏதேனும் இருந்ததா என்று கேட்டுள்ளனர். இதன் பின்னர் சிறிது நேரத்தில் ராஜேஸ்வரன் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர்.
இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஸ்வரன் மனைவி சரளா மற்றும் உறவினர்கள் ராஜேஸ்வரன் உடலை கண்டபோது அவரது கழுத்தில் ஓட்டை போடப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டபோது ராஜேஸ்வரனுக்கு திடீரென இருதய கோளாறு ஏற்பட்டதாகவும் இதற்காக சிகிச்சை அளித்த போது அவர் திடீரென உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சரளா பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்தில் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ராஜேஸ்வரன் உடலை கூராய்வுக்காக காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து அறுவை சிகிச்சை நடைபெற்ற மருத்துவமனை தரப்பில் கூறுகையில், அறுவை சிகிச்சைக்கு முன்பு சீராக இருந்த அவரின் உடல்நிலை அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து சென்றதும் திடீரென இதய துடிப்பு குறைந்து செயலிழக்க துவங்கியது என்றும் தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் என்றும் தெரிவித்தனர். எந்த ஒரு தவறான சிகிச்சையும் மருத்துவமனையில் நடைபெறவில்லை என்றும் கூறினர். சாத்தூர் அருகில் மின்கம்பத்தில் ஏறி தோரண கயிறுகளை கட்டிய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள செட்டுடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கவின் பாண்டியன் என்பவர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்து அதில் தேர்ச்சியும் பெற்றுள்ளார். இந்நிலையில் செட்டுடையான்பட்டியில் கபடி போட்டி நடத்துவதற்காக முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வந்தது. இப்பணியில் கவின் பாண்டியனும் கலந்து கொண்டார். அப்பகுதியில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனை அடுத்து பந்தல் மற்றும் தோரணம் கட்டுவதற்காக அருகில் இருந்த மின்கம்பத்தில் ஏறி தோரண கயிறுகளை கவின் பாண்டியன் கட்டியுள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கி கவின் என்பவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் இருந்த அம்மாவட்டி காவல்துறையினர் உடலை மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் உள்ள தேர்வு மையங்களில் இன்று நடைபெற்ற UPSC முதற்கட்ட தேர்வில் 6526 தேர்வர்கள் பங்கேற்று தேர்வு எழுதி வருகின்றனர். கோவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ள UPSC தேர்வு மையங்களில் இன்று தேர்வு தொடங்கியது. இந்த UPSC முதற்கட்ட தேர்வை எழுதுவதற்காக காலை முதலே ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு வருகை தந்தனர். இந்த தேர்வில் மொத்தம் 6526 பேர் பங்கேற்று தேர்வு எழுதி வருகின்றனர். மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க தேர்வு மையங்களின் முன்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அத்திப்பட்டியில் வடமாநில இளைஞர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 94 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் பீகாரை சேர்ந்தவர் சுதீர் பாண்டேயின் மகன் சௌரப்குமார் அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற இவர் 500க்கு 490 மதிப்பெண்களும் தமிழ் பாடத்தில் 94 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்தியை தாய்மொழியாக கொண்ட வடமாநில மாணவர் ஒருவர் தமிழில் சிறந்து விளங்கி சாதனை படைத்துள்ளதை கண்டு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அன்பாலயா IAS அகாடமி நிறுவனரும் தமிழ் ஆர்வலருமான சிவகுமார் மாணவர் சௌரப்குமாரை நேரில் பாராட்டி 10,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். கடலூர் அருகே தனியார் பேருந்தில் பயணித்த பெண்ணிடமும் முதியவரிடமும் டிக்கெட் மற்றும் மீதி தொகையை வழங்காமல் அலைக்கழித்த நடத்துனரை காவல் நிலையத்திற்கு அழைத்து மன்னிப்பு கோர வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சொக்குபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்ன பொண்ணு. இவர் தனது மகனுடன் புதுச்சேரி மாநிலம் அரியூரில் உள்ள தனது சகோதரன் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் தனியார் பேருந்து மூலமாக கோழியனூர் வரை செல்ல 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துள்ளார். இதற்கு பேருந்து நடத்துனர் 500 ரூபாய்க்கு சில்லறை வழங்காமல் இறங்கும் போது தருவதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் கடலூரை சேர்ந்த பெருமாள் என்பவரும் திருவண்டார் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேருந்தில் ஏறி 100 ரூபாய் கொடுத்து கோழியனூர் டிக்கெட் கேட்டதற்கு அவரிடமும் பேருந்தின் நடத்துனர் இறங்கும் போது தருவதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சின்ன பொண்ணு மற்றும் பெருமாள் தான் இறங்க வேண்டிய கோழியனூர் பகுதிக்கு வந்தபோது சில்லறை கேட்டுள்ளனர். அப்போது இருவரையும் கீழே இறங்கி பணத்தை வாங்கிக் கொள்ளுமாறு பேருந்தின் நடத்துனர் கூறியுள்ளார். இதன் பின்னர் பேருந்தின் நடத்துனர் பணத்தை திருப்பி தராமல் விசில் அடித்து போக கூறியதால் ஓட்டுநர் பேருந்தை வேகமாக எடுத்துச் சென்றுள்ளார். இது தொடர்பாக இருவரும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று தனியார் பேருந்து நடத்துனரிடம் இது குறித்து கேட்டபோது அவர்களிடம் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் தரக்குறைவாக பேசியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் முதியவர் பெருமாள் விழுப்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் முதியவருக்கும் மீதி தொகையை பெற்று தந்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் சாலை சீரமைப்பு பணிகள் செய்யப்படாததால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் தரைப்பகுதியில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ள மலைப்பிரதேசமான கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இதனால் மலைச்சாலைகளில் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதான சாலைகளில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குறுகிய சாலைகளில் ஆங்காங்கே ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சரி செய்தால் மட்டுமே இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் அருகே பனங்குப்பத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 25,000 ரூபாய் பணமும் 50 கிராம் வெள்ளி பொருட்களையும் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே பனங்குப்பத்தைச் சேர்ந்த சங்கர் முகையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் அவருடைய மனைவி பாபி விக்கிரவாண்டியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவரின் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தகவல் அளித்தனர். இதன் பேரில் சங்கர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 25,000 ரூபாய் பணமும் 50 கிராம் வெள்ளி பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூரில் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகளை சப்ளை செய்த வழக்கில் மேலும் 2 மருந்து விநியோகஸ்தர்களை தாரமங்கலம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஸ்ரீகாந்த், ஜீவா, கிருஷ்ணமூர்த்தி, சுப்பிரமணியம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நாமக்கல் ராசிபுரத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் சேலம் கண்ணன் ஆகிய இருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 800 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த கும்பலை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தாவிக அரசு குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் துரிதமாக செயல்பட வேண்டும் என இயக்குனர் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். இயக்குனர் ரஞ்சித் தனது சமூக வலைதள பக்கத்தில் கோவை சிறுமி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டதற்கு கண்டன பதிவிட்டுள்ளார். அதில் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியிருக்கிறது என்று தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட குடும்பத்தை எந்த வகையிலும் ஆற்றுப்படுத்த முடியாத துயரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 2 வாரங்களே ஆகியிருந்தாலும் இத்தகைய குற்றங்களுக்கு முன்னே அதை ஒரு காரணமாக இனி ஒருபோதும் வைக்க முடியாது என்று தெரிவித்தார். குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு தங்களின் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தார். இனி வருவது உலக செய்திகள். வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் மீது உடனடி நடவடிக்கை எடுத்த ரகசிய சேவை பிரிவு காவல்துறையினருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் வலைதள பக்கத்தில் வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் மீது உடனடி நடவடிக்கை எடுத்த ரகசிய சேவை பிரிவு காவல்துறையினருக்கு நன்றியை தெரிவித்தார். வெள்ளை மாளிகை வாயில்கள் அருகே ரகசிய சேவை முகவர்களுடன் நடந்த துப்பாக்கி சண்டைக்கு பிறகு அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று கூறினார். வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க இரவு விருந்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு பிறகு சரியாக 1 மாதம் கழித்து இந்த சம்பவம் நடந்துள்ளதாக தெரிவித்தார். வருங்கால அதிபர்கள் அனைவருக்கும் வாஷிங்டனில் இதுவரை கட்டப்படாத அளவிற்கான மிகவும் பாதுகாப்பான மற்றும் அச்சுறுத்தல்கள் இல்லாத ஒரு பிரத்யேக இடத்தை அமைத்துக் கொடுப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுகிறது என்று தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 69வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. மும்பை வான்கடே மைதானத்தில் 19வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 69வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் மும்பை அணியின் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா தலைமையிலான வீரர்களும் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ரியான் பராக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர்.
இந்நிலையில் இவ்விரு அணிகளும் இதுவரை 31 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் மும்பை அணி 16 முறையும் ராஜஸ்தான் அணி 15 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 100 விழுக்காடு எத்தனாலில் இயங்கும் காரை ஜூன் மாதம் அறிமுகம் செய்கிறது மாருதி சுசுகி நிறுவனம். உலக சுற்றுச்சூழல் நாளில் அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தில்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சு. இரு நாடுகளிடையான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேசியதாக தகவல். தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகள் நீடிக்கும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வில் நியாயமான முடிவெடுக்கப்படும் என பேரவைத் தலைவர் அறிவிப்பு. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் வென்ற தமிழக வீரர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சருடன் சந்திப்பு. ஒலிம்பிக் போட்டியில் வெல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய தேசிய சாதனை. 10 நொடிகளில் இலக்கை கடந்து தங்கப்பதக்கம் வென்றார் பஞ்சாபின் குரீந்தர் வீர் சிங். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.